பண்ணிட்டேன். இதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இன்னும் லா செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய லா காலேஜில் தமிழ் பசங்க மட்டும் இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன்னு சொல்லி ஒரு குழு ஆரம்பித்தோம். இது என்னன்னா, படிக்கும்பொழுது பசங்க ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கிறதுக்கான ஒரு பழக்கம் வரணும்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்புறம் எங்களுக்குள்ளார படிச்சுட்டு இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் சரி நம்ம படித்து நோட்ஸ் எடுத்து நம்மளுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதையே நம்ம இந்த நோட்ஸை வந்து ஒரு செஷன், இந்த செஷனை வந்து நம்ம லைவாக நடத்தி அந்த நோட்ஸ் எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ இது ஒரு 10 வாரங்கள் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நடுவில் பசங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் வந்தனால திரும்ப கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதோடைய ரிவைவலாக நம்ம இப்போ திரும்பவும் இந்த ஜட்மெண்ட் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், டியூடிஎஸ்எஃபோடைய ஜட்மெண்ட் டிஸ்கஷன். ஸோ இந்த வார நிகழ்வாக வந்து நம்ம அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய சில முக்கியமான ஜட்மெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு 3 ஜட்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்மெண்ட்டோடைய பேர் அதோடைய கிறிஸ்ப் எல்லாம் உங்களுக்கு தந்துருந்தோம். இப்போ அதையே வந்து ஒரு சம்மரி உங்களுக்கு நாங்கள் தருவோம். அந்த நோட்ஸு, அந்த சம்மரி ஆஃப் த ஜட்மெண்ட் வந்து ஒரு லிங்க்கு கடைசியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் எல்லா வாரமும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதே லிங்க்ல 2022க்கான முக்கியமான ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 2023 நம்ம பண்ண ஜட்மெண்ட்ஸ் எல்லாத்தோடைய நோட்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி சில ரெக்கார்டிங்ஸ் இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நடத்தின அந்த கேஸோடைய கிறிஸ்பு அதோடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம அமைப்பை பற்றி. நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அபிராம் தெரியுது? ஓகே. ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் வந்து என்னுடைய ஜட்மெண்ட் தான், நான் எடுத்துக்கிட்ட ஜட்மெண்ட் தான். இது அக்டோபர் 30 வந்த ஜட்மெண்ட்டு. ஜட்மெண்ட் வந்து பிர்பால் நாத் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். நம்ம அனுப்பின மெசேஜ்லேயே பார்த்து இருந்திருப்பீங்க. இதோடைய சாராம்சம் என்ன இருந்ததுன்னா, இப்போ ஒரு கிரிமினல் ட்ரையலில் இன்வெஸ்டிகேஷன் பொழுது ஒரு போலீஸ் கிட்ட நம்ம 161 ஸ்டேட்மெண்ட் தரோம். அப்போ ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் 161 போலீஸ் கிட்ட தரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய அந்த ஸ்டோரியும் அதே விட்னஸ் வந்து கோர்ட்டோடைய ட்ரையல் நடக்கும்பொழுது அங்கே டெஸ்டிமோனி தராங்க இல்லைங்களா, அப்போ எக்ஸாமினேஷன் இன் சீஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கே போய் அவங்க எக்ஸாமினேஷன் இன் சீஃப்ல தரக்கூடிய அந்த ஸ்டோரியும் கான்ட்ராடிக்ட் ஆகுச்சுன்னா அதோடைய இப்போ இந்த கான்ட்ராடிக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு விட்னஸோடைய கிரெடிபிலிட்டியை செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இந்த கிரெடிபிலிட்டியை செக் பண்ணும்பொழுது அந்த விட்னஸ் இல்லை அந்த டெஸ்டிமோனியை முழுவதுமா நம்ம வந்து தள்ளி வச்சிடலாமா, அதை எடுத்துக்க முடியாதா அந்த ட்ரையலில், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். இந்த ஜட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு நான் லைட்டாக ஃபேக்ட் சொல்கிறேன். இப்போ இந்த கேஸோடைய மொத்த இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஃபார்மர் ஃபீல்டில் நடந்துட்டு இருக்கும்பொழுது, அதாவது விவசாய நிலங்கள்ல இருக்கும்பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பினரை எதிர்த்தரப்பினர் திடீர்னு வந்து தாக்குறாங்க. அதுல இந்த கேஸ்ல முக்கியமான விட்னஸ், அந்த விட்னஸோடைய ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. இப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஐ விட்னஸ், அந்த அம்மா, அந்த மனைவி வந்து அவங்களும் ஒரு இன்ஜூர்டு பர்சனா இருக்காங்க. அவங்க மேலேயும் தாக்குதல் நடக்கப்படுது. தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் அவங்க இன்ஜூர்டா இருக்கக்கூடிய அந்த விட்னஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க போலீஸ் கிட்ட. இந்த நடந்த நிகழ்வுகளை பத்தி முழுமையா சொல்றாங்க. அப்படி முழுமையா தந்த ஒரு சம்மரி இருக்கு, ஓகேங்களா. இந்த சம்மரி அதே நேரத்துல இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்பொழுது டெஸ்டிமோனி தராங்க. ப்ராசிக்யூஷன் இவங்க வந்து விட்னஸா அப்பியர் ஆகுறாங்க கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆகி எக்ஸாமினேஷன் இன் சீஃப் நடக்குது. அப்ப அவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரி, அதாவது இங்க என்ன எப்படி நடந்துச்சு, எப்படி வந்தாங்க, யார் அடிச்சாங்க, எந்த அக்யூஸ்ட் பர்சன் எங்க அடிச்சாங்கன்றதுலாம் மைன்யூட்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் விச் இஸ் அன்னெசரி. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட், போலீஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது இந்த கிரைம் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டோரிக்கும் எக்ஸாமினேஷன் சீஃப்ல கிரைம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ற அந்த ஸ்டோரிக்கும் நிறைய அதாவது ஒத்து போகல. அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த கிரைம் வந்து 2 இடத்துலையும் கான்ட்ராடிக்ட் ஆகுது. அப்ப போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவங்க முன்கூட்டியே வந்து ஒரு தகராறு இருந்ததாகவும் அதை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரீ மீடியேட்டட் மைண்ட்ல இவங்களை வந்து தாக்குனது போல ஒரு ஸ்டோரி அவங்க சொல்றாங்க. ஆனா டெஸ்டிமோனி எக்ஸாமினேஷன் இன் சீஃப்ல கோர்ட் ட்ரையல் நடக்கும்போது அந்த மனைவி இன்ஜூர்டு விட்னஸ் வந்து அவங்க தந்த அந்த எக்ஸாமினேஷன் இன் சீஃப்ல இந்த மாதிரியான சாராம்சங்கள்லாம் கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, 161 ஸ்டேட்மெண்ட்டு கோர்ட் ட்ரையல்ல தந்த டெஸ்டிமோனியோட கான்ட்ராடிக்ட் ஆகுது.
இப்போ கான்ட்ராடிக்ட் ஆனது தான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையல் கோர்ட்டில் வரும்போது அது பெருசாக எடுத்துக்க கிடையாது. ஏன்னா மீதி எல்லா அதாவது அந்த இனிஷியேஷன் ஆஃப் த கிரைம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும்தான் வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுதே தவிர மீதி எல்லாமே வந்து 161 ஸ்டேட்மெண்ட்டும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய டெஸ்டிமோனியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன்லையும் எங்கேயுமே அவங்க தடம் பெறல கிடையாது, எல்லாமே ஒன்றா வந்துடுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரையல் கோர்ட்டு இவங்க மேலே ஃப்ரேம் பண்ண சார்ஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து கன்விக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹைகோர்ட் போனப்ப ஹைகோர்ட் அப்பீலில் தான் நான் இந்த சொன்ன கான்ட்ராடிக்ஷனை ஹைகோர்ட்டு ஒத்து பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கான்ட்ராடிக்ஷன் வந்து மொத்த விட்னஸையுமே வந்து டிஸ்கிரெடிட் பண்ணுச்சு. இந்த டிஸ்கிரிபன்சிஸ் இன் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் தி டெஸ்டிமோனியல் இந்த கான்ட்ராடிக்ஷன் வந்து டிஸ்கிரெடிட் த விட்னஸ் இன் டோட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் தராங்க. அப்போ இந்த ஹைகோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் வராங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன இதில் சொன்னாங்கன்றது தான் இந்த கேஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட் இதில் முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் நம்மளோட இதில் பார்த்தாலே தெரியும், கோர்ட் ஹெல்டுன்னு ஆரம்பிக்கும் பொழுதே இப்போ சுப்ரீம் கோர்ட் இது ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. ரிவர்ஸ் பண்ணி முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு வெறுமனே கான்ட்ராடிக்ஷன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் 161 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்ட்ராடிக்ஷன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கும் பொழுது அது டோட்டல் அந்த விட்னஸை நம்ம டிஸ்கிரெடிட் பண்ண முடியுமா, இல்லை அந்த குறிப்பிட்ட பாகம் எங்கே வந்து எந்த இடத்துல வந்து கான்ட்ராடிக்ஷன்ஸ் நடக்குதோ, அதாவது 161 தந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இங்கே தந்த டெஸ்டிமோனியல் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எங்கே கான்ட்ராடிக்ட் ஆகுதோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் சரியா இருக்கும் பட்சத்தில் நம்ம விட்னஸை எடுத்துக்கலாமா, நண்பகத்தன்மை முழுமையாக இழந்துடுறாங்களா இல்லை இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த ஜட்மெண்ட்ல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட் ஆஃப் த சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் பேக்ரவுண்ட் ஆஃப் த விட்னஸை நீங்க பார்க்கணும். அப்ப அவங்க வந்து ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களால ஒரு மொத்த ஃபேக்ட்ஸையும் ஆர்டிகுலேட் பண்ணி அந்த கோர்வையில சொல்ல முடியுமா, அது எந்தெந்த இடத்துல எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அவங்களுடைய டிகிரி ஆஃப் ஆர்டிகுலேஷன் இந்த கோர்ட் ஆஃப் லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணும்பொழுது அந்த மனுஷங்க, அதாவது யார் உங்களுக்கு வந்து டெஸ்டிமோனி தராங்களோ அவங்களுடைய டிகிரி ஆஃப் ஆர்டிகுலேஷன் எவ்வளோ இருக்குன்றத அவங்களுடைய சோஷியல் கண்டிஷன்ஸ் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜூர்டு விட்னஸ், அதாவது நம்பகத்தன்மை இழந்தப்பட்டதாக சொல்லப்படுற அந்த இன்ஜூர்டு விட்னஸ் வந்து இறந்து போனவரின் மனைவி. அப்ப இறந்து போனவரின் மனைவியா இருக்கிறது ஒரு விஷயம், இன்னொன்னு அவங்களும் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ராங் பர்சனை வந்து கன்விக்ட் பண்றதுக்கு அவங்க ஏன் வந்து போக போறாங்க? இந்த இடத்துல நிகழ்வு நடந்தது உண்மை, அஃபெண்டர்ஸ் கமிட் பண்ண இதுல அஃபெண்டர்ஸ் இவங்க தான் அப்படின்னு தெரிய வருது. ஆனா இந்த சிறிய அந்த அந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ்னால நீங்க எப்படி வந்து முழுமையா ஸ்பாட் ஃப்ரீ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இங்கே நோ பாயிண்ட் இன் அக்யூசிங் த ராங் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமான 3 கேஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த அத்தாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மியர் கான்ட்ராடிக்ஷன் மே நாட் இன்வேரியபிளி ரிசல்ட் இன் த டிஸ்கிரெடிட்டிங் த விட்னஸ் இன் டோட்டல். அப்போ ரம்மி வித் ஸ்டேட் ஆஃப் எம்பி, அதுக்கப்புறம் இந்த தஹசில்தார் சிங் வித் ஸ்டேட் ஆஃப் யூபி, அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் எம்பி வித் மன்சிங் அண்ட் அதர்ஸ். இந்த மாதிரியான கேசஸ்லாம் என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாறுதலுக்காக முழுமையா அந்த விட்னஸை வந்து நம்ம நிராகரிச்சிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ்லயுமே வந்து 302ல ட்ரையல் கோர்ட் கன்விக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹைகோர்ட்டோடைய அந்த முழுமையா நிராகரிச்ச ஸ்டாண்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அப்போஸ் பண்ணி 302ல இருந்து இந்த இப்ப கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அந்த எக்ஸப்ஷன் 4ல, அதாவது ப்ரீமீடியேட்டட் இல்லைன்றது தெரிய வருது. அந்த டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஸ்டார்டிங் வந்து வேற மாதிரி இருக்கு. அவங்க ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கிரைமை பார்த்தோம்னா இது ஏற்கனவே அவங்க எல்லாம் காமன் ஆப்ஜெக்ட் காமன் இன்டென்ஷன்லாம் இருந்து வந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனப் இருக்கும். அதே இங்க வரும்பொழுது அந்த இது இல்லை. ஸோ அதுக்காக கோர்ட் வந்து ஒரு லிமிட்டட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பெனிஃபிட் கிவன் டு த அக்யூஸ்டுன்னு சொல்லி இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா 300 எக்ஸப்ஷன் 4ல வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் தந்து அவங்கள கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்ல கன்விக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 161ல கொடுக்கப்படுற அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது எவிடன்ஸா கருதப்படுதுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும், அந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு விட்னஸ் ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸை வந்து பாதிக்கும், ஒரு இன்ஜூர்டு விட்னஸா ஒரு சோஷியல் கண்டிஷன்ஸை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு அவங்க வந்து டிஸ்கிரெடிட் பண்ணலாமா வேணாமான்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் சொல்லுது. ஸோ லாஸ்ட்லி தே வேர் கன்விக்டட் பை த சுப்ரீம் கோர்ட். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன கேஸ் தான், பெரிய விஷயம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், டவுட் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கேஸுக்கு போகலாம்.
புரிஞ்சுதுங்களா? ராகுல் ஒரு டவுட்பா. இல்ல இப்ப இதுல வந்து 161 வேலிடிட்டி பத்தி என்ன சொல்றாங்க? 161 வேலிடிட்டி வந்து அது ஒரு எவிடன்ஸா முதல்ல எடுத்துக்க முடியுமா முடியாதான்ற கேள்வியே சொல்றாங்க. அது முழுமையா நம்ம எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. ஒன்லி ஃபார் த கான்ட்ரடிக்ஷன் பர்பஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 145ல அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ற வார்த்தையில இந்த 161 ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனா இதை ஒன்லி ஃபார் கான்ட்ரடிக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போதுமே கூட அதான் இந்த இதை சொல்றாங்க, அந்த மியர்லி வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்காக டோட்டலி வந்து நம்ம அவங்களை டிஸ்கிரெடிட் பண்ணிட முடியாது, அந்த விட்னஸோடைய மொத்தத்தையும் நம்ம டிஸ்கிரெடிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. லோ டிகிரி தான் தராங்க. ஓகே ராகுல், தேங்க்ஸ்பா. ஓகே. ஸோ யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கேஸ்க்கு போயிடலாம். அபிநயா இருக்கீங்களா? என் ஸ்கிரீன் தெரியுதா? பிரசன்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிநயா. நான் வந்து இப்போ செகண்ட் இயர் எல்எல்பி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க கேஸ் வந்து நான்ஹே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு மர்டர் அண்ட் கல்பபிள் ஹோமிசைட் பேஸ் பண்ண ஒரு கேஸ் தான். ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா 2007ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட். ஸோ ஒரு மார்க்கெட் ஏரியால ஒரு 2 பேர், மகேந்திரா நானே 2 பேரும் மார்க்கெட் ஏரியால பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கடை வாசல்ல சண்டை நடக்குது 2 பேருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அக்யூஸ்ட் நானே தான் வந்து அக்யூஸ்ட். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ இன்டாக்சிகேட்டட். ஸோ பேசிக்லி ஹி வாஸ் இன் அ ட்ரங்க் ஸ்டேட். ஸோ இது சண்டை போடுறாங்க. பட் அந்த கடைக்காரர் வந்து அவங்கள தடுத்து ஹி ஸ்டாப்பிங் த ஃபைட்டு. அதுக்கப்புறம் அவங்க நடந்து போனதுக்கு அப்புறம் நானே வந்து ஒரு அவசரம்னு இல்லை, பட் ஹி வாஸ் ஓகே. ஸோ அவர் வந்து மகேந்திராவும் அவர் பையனும் கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிளம்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது நானே வந்து அவங்க கிட்ட இருந்த ஒரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் ஒன்று இருக்கு, அதை எடுத்து வந்து அவசரத்துல ஃபயர் பண்றாரு. பேசிக்லி அவரோட இன்டென்ஷன் வந்து மகேந்திராவை கொல்றது தான் அவரோட இன்டென்ஷன். பட் அந்த ஷாட் ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இருக்க சதாம் மேல போய் அது வந்து ஃபயர் ஆயிடுது. ஸோ அந்த இது நடந்ததுக்கு அப்புறம் சதாம வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. பட் ஹீ இஸ் டெட். ஸோ வந்து கேஸ் வந்து எஃப்ஐஆர்ல எந்த செக்ஷன் கடியில ஃபைல் பண்றாங்கன்னா செக்ஷன் 304 அண்ட் செக்ஷன் 308 ஆஃப் ஐபிசி கீழே வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. பட் ட்ரையல் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் வந்து நானே வந்து ஹி இஸ் கில்ட்டி ஆஃப் மர்டர் தான் சொல்லி செக்ஷன் 302 கீழே வந்து பனிஷ்மெண்ட் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பனிஷ்மெண்ட் வந்து தராங்க. ஸோ இது வந்து அப்பீல்ல இப்போ 2023 இப்போ நவம்பர்ல வந்த கேஸ் இது. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த கேஸ் வருது. ஸோ அக்யூஸ் சைடோட கன்டென்ஷன்ஸ் என்னன்னா, அவங்களோட மெயின் கன்டென்ஷன் வந்து என்னன்னா, அந்த பையனை கொல்றது வந்து அவனோட இன்டென்ஷன் இல்ல, மகேந்திராவை கொல்றது தான் இன்டென்ஷன். ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் ஐபிசில வந்து மென்ஸ்ரியா எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்டென்ஷன் இல்லாத காரணத்தினால இது வந்து மர்டர் ஆகாது, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் தான் வந்து இங்க அப்ளை ஆகணும். அது மட்டும் இல்லாம ஹி வாஸ் ஆல்சோ இன்டாக்சிகேட்டட். ஸோ அந்த ஒரு ட்ரங்கன் ஸ்டேட்ல வந்து நானேஹால அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா ஹி வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு நோ வாட் ஹி இஸ் டூயிங். ஸோ அவர் இருக்க அந்த இன்டாக்சிகேட்டட் சுச்சுவேஷன்ல தான் பண்ற செயலோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு அவருக்கே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் காரணத்தினால இங்க வந்து செக்ஷன் 304 தான் வந்து அப்ளை ஆகணும். ஸோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இயர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து அவங்க வந்து கண்டென்ட் பண்றாங்க. ஸோ இங்க சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் ஆகிற இஷ்யூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து வெதர் இந்த லைபிலிட்டியை வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருக்கு வந்து இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா. அடுத்த கொஸ்டின் வந்து இங்க இன்டாக்சிகேஷனை வந்து ஒரு டிஃபென்ஸா அவங்க யூஸ் பண்ண முடியுமாங்கிறது தான் மெயின் இஷ்யூஸ். ஸோ இதுல சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி அப்சர்வ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம செக்ஷன் 301 ஆஃப் ஐபிசி பாத்தீங்கன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் டாக்ட்ரின் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேலிஸ். ஸோ இந்த செக்ஷன்ல பேசிக்லி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து இன்டென்ஷனே ஒருத்தரை கொல்றதுக்கு தான் இன்டென்ஷன் இருக்கு, பட் பை மிஸ்டேக் இன்னொருத்தரை கொன்னுட்டாலுமே அவனோட இன்டென்ஷன் வந்து அந்த மர்டரை கமிட் பண்றது தான். ஸோ அவனோட இன்டென்ஷன் அங்க சக்சீட் ஆகும் போதே அந்த பர்சன் மாறி இருந்தாலுமே இங்க மர்டர் தான் வந்து இட் வில் பி கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர்ங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் 301ல வந்து சொல்றாங்க.
ஸோ இந்த ராஜ்பீர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ்ல வந்து பார்த்தோம்னா இதுக்கு அடிஷ்னலா என்ன வந்து சொல்றாங்கன்னா பேசிக்லி டாக்டரின் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேலிஸ்ல மெயின் கான்செப்ட் என்னன்னா ஒரு பர்சன் வந்து அவரோட இன்டென்ஷன் ஒன்னும் ஒரு பர்சனை கொல்றது அவரோட இன்டென்ஷன். அடுத்து அப்படி சுடும்போதே ஆப்வியஸ்லி ஒரு அக்யூஸ்ட் வந்து he will know that it will likely cause the death of a person. ஸோ அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல அவன் தப்பா மாறி இன்னொருத்தரை கொன்னாலுமே that will be murder because he has the knowledge that can cause the death of any personங்கிற நாலேஜ் அவனுக்கு இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நானே வந்து he had the intention of committing the offense. ஸோ அதனால அவன் தவறா அந்த புல்லட் வந்து இன்னொருத்தரை சுட்டதுனாலதான் அந்த சதாம் வந்து செத்திருந்தாலுமே அவனோட இன்டென்ஷன் வந்து அந்த ஒஃபென்ஸை கமிட் பண்றதா மர்டர் கமிட் பண்றதுதான் அவனோட இன்டென்ஷன். ஸோ அதுபடி பார்க்கும்போது இங்க 302 தான் அப்ளை ஆகும் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இன்டாக்சிகேஷன் வந்து அப்ளை ஆகுமா? ஸோ செக்ஷன் 86 ஆஃப் ஐபிசி வந்து டிஃபென்ஸ் பத்தி பிரைவேட் டிஃபென்ஸ் பத்தி பேசுது. ஸோ இங்க இன்டாக்சிகேஷன் நம்ம பார்த்தோம்னா மெயினா இந்த டிஃபென்ஸ் எப்போ அப்ளை ஆகும்னா ஒன்னு அதுக்கு ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பர்சன் வந்து இன்வாலண்டரியா தான் இன்டாக்சிகேட் ஆயிருக்கணும். அதாவது ஒன்னு அவரோட வில்லுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்ல அவரோட நாலேஜ் இல்லாம யாராவது அவரை இன்டாக்சிகேட் பண்ணிருக்கணும். ரெண்டாவது இன்டாக்சிகேஷன் லெவலும் வந்து எப்படின்னா அவர் ஒரு ஹை லெவல் ஆஃப் ட்ரங்கன்னஸ்ல இருக்கணும். ஸோ சச் தட் ஹி கான்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நான் இப்போ ஒரு ஆக்ட் செஞ்சா அது அவனால ரியலைஸே என்ன கான்சிக்வன்சஸ் இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு இன்டாக்சிகேஷன் லெவல் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் செக்ஷன் 86 வந்து அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து ஒரு கிங் வர்சஸ் மீடுங்கிற கேஸ்லயுமே வந்து இந்த டிஃபென்ஸோட ஒரு சம்மரைஸ் பண்ணிருக்காங்க இந்த டிஃபென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ மெயினா இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க மெயினா சொல்லியிருக்க ஒண்ணு வந்து இந்த இன்டாக்சிகேஷன் வந்து ஒரு டிஃபென்ஸா எடுத்துக்கிறதுக்கு மெயினா வந்து லைக் தான் செய்யக்கூடிய ஒரு அந்த கமிட் பண்ணக்கூடிய ஒஃபென்ஸை வந்து அதோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்குங்கிறதே ஒரு ரியலைஸ் பண்ணக்கூடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அந்த லெவல் ஆஃப் இன்டாக்சிகேஷன் இருக்கணும்னு வந்து இந்த கேஸ்ல வந்து பேசியிருப்பாங்க. ஸோ நம்மளோட கேஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒன்னு வந்து he was voluntarily intoxicated. பேசிக்லி இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் விட்னஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது அதுல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து he was voluntarily intoxicated. அடுத்து வந்து அவனோட அவன் வந்து நிறைய குடிச்சிருந்தாலுமே he was able to walk properly. ஸோ அங்க பார்த்த விட்னஸ் வந்து சொல்றாங்க லைக் அவன் ஒரு ட்ரங்கன் ஸ்டேட்ல இருந்தாலும் he was able to stand steady. லைக் பக்கத்துல போய் அவன் நடந்து போய் அவன் கன் எடுத்து சுடுற அளவுக்கு he was mentally alert and steady. அது மட்டும் இல்லாம he was not ரொம்ப ஒரு மயங்கி போன ஸ்டேட்ல இல்ல. he was able to understand the consequences of his act. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது செக்ஷன் 86 as a டிஃபென்ஸ் வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட்ல கொடுத்த ஆர்டரையே வந்து அஃபர்ம் பண்ணி அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது கன்விக்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 302 ஆஃப் தி ஐபிசியை வந்து அப்ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் கேஸ். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். ஓகே, இப்போ அபிநயா வந்து செக்ஷன் 301 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேலிஸ் பற்றி பேசியிருந்தாங்க. இந்த ஜட்மெண்ட்டில் உங்கள் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா நம்ம ரிமைனிங் ஒரு ஜட்மெண்ட் இருக்குது அதுக்கு போயிடலாம். யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இதான் இருக்கீங்களா? நான் வந்து சேட் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குரூப், அதாவது உங்கள் எல்லாருக்கும் மற்ற குரூப்பில் வந்து இந்த லிங்க் வந்திருக்கும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நம்ம வீக்லி வந்து இந்த செஷன்ஸ் நடத்துகிறோம். இப்போ ரிட்ரைவ் பண்ணனால இனிமேல் வீக்லி எல்லா நாளும் இருக்கும். வீக்கெண்ட் மட்டும் இருக்கும். சாரி, வீக்லியில் வீக்கெண்ட் மட்டும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி இந்த டைமில் தான் இருக்கும். அந்த குரூப்லேயும் நம்ம நீங்கள் லிங்க் உங்களுக்கு எந்த குரூப்பில் கிடைச்சோ அந்த குரூப்லேயும் கண்டிப்பாக ஷேர் ஆகும். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த குரூப்லேயும் ஷேர் ஆகும், இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும். மோஸ்ட்லி நம்ம ஸ்டடி குரூப்பில் ஒரு வேலை செஷன் நடத்துகிறாங்கன்னா அந்த டைமிங்கில் கண்டிப்பாக இந்த செஷன் நடக்காது.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம செஷன் நடத்துவோம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் மெட்டீரியல்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோடைய டிரைவ் லிங்க்கும் நான் வந்து சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. அபிராம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வணக்கம், என் பேர் அபிராம். நான் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி லா ஃபேக்கல்ட்டியில் 3rd இயர் ஸ்டூடெண்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட நவம்பர் 26 வெளியிட்ட ஜட்ஜ்மெண்ட்டு. ஜட்ஜ்மெண்ட்டோட கேஸோட பேர் வந்துட்டு மொட்டூரு நளினி வெர்சஸ் கைநேதி காளிபிரசாத். ஸோ இந்த கேஸ் பெஞ்ச் வந்துட்டு ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார். ஸோ ஃபேக்ஸ் நம்ம போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. ஸோ ஃபேக்ஸ் வந்துட்டு ப்ரீஃபாக சொல்லணும்னா, ஒரு 70 இயர் ஓல்டு பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க பேரில் ஒரு பில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஃபேக்ஸ் போக தேவையில்லை, ஒரு ஓவர் ரிவ்யூ மட்டும் கொடுக்குறேன். ஸோ வெங்குபாய் அம்மா பேரில் வந்துட்டு ஒரு டீட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க 3rd May 1982. இந்த டீடின் அடிப்படையாக மொட்டூருன்னு சொல்லி அந்த டைமில் ஒரு மைனர், அதாவது மொட்டூருக்கு வந்துட்டு 1 வயசு தான் இருந்தது அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்துட்டு மொட்டூருக்கு பதிலாக அவரோட கார்டியன் வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இந்த வில் படி இந்த ப்ராப்பர்ட்டி வெங்குபாய் அம்மாவோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு மொட்டூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சபார்டினேட் கோர்ட் ஸ்ரீகாகுளத்தில் இருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு சூட் போடுறாரு, ஒரு டிக்ளரேட்டரி சூட் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்துட்டு அதாவது இந்த மொட்டூருவை வந்துட்டு வெங்குபாய் அடாப்ட் பண்ணதாகவும் அவர் கிளைம் சொல்றாரு. அதுக்கு எவிடன்ஸாக அடாப்ஷன் டீட் 20th ஏப்ரல், அதாவது 1 மாசம் முன்னாடி வில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு 1 மாசம் முன்னாடி அடாப்ட் பண்ணதாக ஒரு டீட் டாக்குமெண்ட்டும் ப்ரெசென்ட் பண்றாரு. இங்க ஸ்ரீகாகுளம் கோர்ட்ல பிரின்சிபல் சபார்டினேட் கோர்ட்ல என்ன ஆகுதுன்னா, அது வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவராகி கொடுத்துறாங்க. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு மொட்டூருக்கு, அதாவது இந்த மைனர் இந்த சனுக்கு போகுது, அடாப்டட் சன்னுக்கு போகுது அப்படின்னு பிரின்சிபல் சபார்டினேட் கோர்ட்ல சொல்றாங்க. இதை வந்துட்டு அப்பீல் கொண்டு போறாங்க. யார் கொண்டு போறாங்கன்னா, வெங்குபாய் அம்மாவோட பேரன் கொண்டு போறான். பேரன் வந்துட்டு ஹைகோர்ட்ல கொண்டு போறாரு. ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த வில் வந்துட்டு நம்பகத்தன்மையா இல்லை அப்படின்னு சொல்லி இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்க. வெங்குபாய் அம்மாவோட டாட்டர் வந்துட்டு அந்த ப்ராசஸ்ல இறந்துடுறாங்க. ஸோ அதனாலதான் வெங்குபாய் அம்மாவோட பேரன் வந்துட்டு ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்றாங்க. ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு ப்ரூவ் பண்ணும்போது, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்ட அந்த அட்டஸ்டட் பர்சன் வந்துட்டு ஹாஜராகல, அதாவது அங்க பிரசண்டா இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு இன்வேலிடு அப்படின்னு சொல்லி ஆந்திரா ஹைகோர்ட் ரூல் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு வராங்க. யார் அப்பீலுக்கு வராங்க? இந்த மைனர் வந்துட்டு அப்பீலுக்கு வராரு. ஸோ இங்க லீகல் இஷ்யூ என்ன வருதுன்னா, ஸோ லீகல் இஷ்யூக்கு முன்னாடி நம்ம என்ன அந்த ரெலவென்ட் செக்ஷன்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கலாம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. செக்ஷன் 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் இது என்ன சொல்லுதுன்னா, வில்லை பத்தி என்ன சொல்லுது. ஸோ 3 கிளாஸ் இருக்கு, ஏபிசின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, 3 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, வில் வந்துட்டு சைன் போடும்போது அந்த எக்ஸிக்யூட்டர், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க வந்துட்டு தெளிவாக சைன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. பி வந்துட்டு அந்த சைன் போடுறது அவங்களோட சைனாக தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக இருக்கணும்னு போட்டிருக்கு. சி தான் நமக்கு இந்த கேஸ்க்கு மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ சியில் என்ன சொல்லியிருக்குன்னா, செக்ஷன் 63 படி இந்த வில் வந்துட்டு இட் ஷுட் பி அட்டஸ்டட் பை 2 or more witnesses. இவங்க இந்த 3 விட்னஸஸும் இந்த டெஸ்டேட்டர்னா அந்த ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்துட்டு இன்னொருத்தர் பேர்ல இந்த வில் எழுதி வச்சு அதுல சைன் போடுறாங்கன்னு இந்த அட்டஸ்டட் 2 or more witnesses இவங்க வந்து அட்டஸ்ட் பண்ணணும், அவங்களும் சைன் போடணும். ஸோ இந்த அட்டஸ்டட் பர்சன்ஸ் அவங்க சைன் போடும்போது இந்த வில் யார் எழுதுறாங்களோ அவங்க முன்னாடி வச்சு தான் போடணும் அப்படின்னு செக்ஷன் 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் சொல்லுது. ஸோ செக்ஷன் 68 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டாக்குமெண்ட்
வில்லுன்னு சொல்லல, ஒரு பொதுவாகவே ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு எவிடன்ஸா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் அந்த அந்த டைம்ல அட்டெஸ்ட் பண்ண அந்த பர்சன் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கூப்பிட்டு விசாரிக்கணும். அதாவது இவங்க உண்மையிலேயே அந்த வில் எழுதின பர்சன் உண்மையிலேயே சைன் போட்டாங்களா இல்லையா, வில் ஆர் எனி அதர் டாக்குமெண்ட். ஸோ செக்ஷன் 69 வந்துட்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வில்லுக்கு வருது. இன்கேஸ் செக்ஷன் 68 படி அந்த அட்டஸ்டிங் பர்சன் உயிரோட இல்லைன்னா அவங்கள வந்துட்டு ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது அப்போ என்ன பண்றது? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வில்லுன்னு வரும்போது அந்த அந்த பத்திரம் இல்லைன்னா அந்த வில் எழுதினவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. ஸோ யார் மூலியமா தெரியும்? யாருக்கு வேணாலும் வில் எழுதிட்டு செத்து போனதுக்கு அப்புறம் யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த அட்டஸ்டிங் பர்சனை வந்துட்டு கொண்டு வராங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், நீங்க பாத்தீங்களா இந்த பர்சன் வந்துட்டு இந்த வில்லு இவங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்களே இல்லைன்னா, அதாவது அந்த பார்த்தவங்களை அட்டஸ்ட் பண்ண பர்சனே இல்லை அப்படிங்கிறப்போ என்ன பண்றது? அப்பதான் செக்ஷன் 69 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல வருது. ஸோ செக்ஷன் 69 என்ன சொல்லுதுன்னா, இந்த அட்டஸ்டட் பர்சன் சைன் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அவங்கள ட்ரேஸ் பண்ணவும் முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த அட்டஸ்டிங் பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சவங்க, இட் கேன் பி எனி ஒன், ஸ்கூல்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னா கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா ஒய்ஃப், ஹஸ்பண்ட், எனி ரிலேட்டிவ்ஸ், அந்த பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சவங்க வந்துட்டு கோர்ட்ல கன்க்ளூசிவா லைக் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது இந்த பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியும், இந்த அட்டஸ்டட் சைன் போட்டது இந்த பர்சன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அப்படி ப்ரூவ் பண்ணா மட்டுமே தான் அந்த வில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ்ல வந்துட்டு 2 அட்டஸ்டிங் விட்னஸ் இருந்திருக்காங்க. ஒரு ஆள் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஆனா இன்னொரு ஆள் வந்துட்டு காணாம போயிடுறாரு. ஸோ அவரை ட்ரேஸ் பண்ணவே முடியல. ஸோ ட்ரையல் கோர்ட்ல என்ன ஆகுதுன்னா, செக்ஷன் 69 யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே பிளாங்கா போயிடுச்சு. அது யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாம வந்துட்டு மொட்டூருக்கு வந்துட்டு அந்த மைனர் சைல்டுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி போகும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. சப் ரெஜிஸ்ட்ராரும் என்னன்னா, சப் ரெஜிஸ்டர் கோர்ட், அதுதான் அந்த ஸ்ரீகாகுளம் சப் ரெஜிஸ்டர் கோர்ட்ல வந்துட்டு இந்த சிக்னேச்சர் வந்துட்டு அட்டஸ்டிங் விட்னஸோட தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கான எந்த ஒரு விதமான எஃபர்ட்டும் எடுக்கல. ஸோ இதுதான் ஹைகோர்ட் சொல்லியிருக்கும். இதை வந்துட்டு அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வரும்போது அங்க என்ன மெயின் இஷ்யூவா வருதுன்னா, செக்ஷன் 69 படி அதுக்கு முன்னாடி ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹைகோர்ட்ல வந்துட்டு அந்த அட்டஸ்டிங் பர்சன் எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல, ஆனா அந்த அட்டஸ்டிங் பர்சன் அட்டஸ்ட் பண்றது இன்னொரு ஆள் பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பர்சன் வந்து கோர்ட்ல சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு இன்வேலிட்னு அதுவும் ஆந்திரா ஹைகோர்ட் சொல்லியிருக்கும். ஸோ அதாவது இந்த மாதிரி இன்வேலிட்னு சொல்றது அது வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுமா? அதாவது ஹேண்ட் ரைட்டிங் ப்ரூவ் பண்ணதுக்கு பதிலா இது இப்படி இன்னொரு விட்னஸ் வந்து நான் அந்த அட்டஸ்டட் பண்ண பர்சன் வந்துட்டு இந்த வில் அட்டஸ்ட் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு மட்டும் சொன்னா போதுமா செக்ஷன் 69க்கு செக்ஷன் 69 வேலிட் ஆவதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் சொல்லியிருக்குன்னா, mere examination of another witness that he had seen the attesting witness sign is not enough to act with section 69. அதாவது ஆந்திரா ஹைகோர்ட் சொன்ன மாதிரியே அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வேலிடேட் பண்ணியிருக்கு. அந்த அட்டஸ்டட் பர்சன் இறந்துட்டாலோ இல்லைன்னா ட்ரேசபிள் இல்லாம போயிட்டாலோ அந்த அட்டஸ்டட் பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங் அவரோட தான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்பதான் அந்த வில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு அந்த அட்டஸ்டட் பண்ண பர்சன் வந்துட்டு அட்டஸ்ட் பண்ணும்போது நானும் கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 69 வேலிட் ஆகாது. ஸோ வில்லும் வேலிட் ஆகாது. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு வேணாலும் அப்படின்னா சொல்லலாமே, நானும் தான் பார்த்தேன், நான் அந்த டைம்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தப்போ நானும் தான் அந்த அவங்க
அவங்கள அட்டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஃபேக் விட்னஸஸ் கிரியேட் பண்ணி ஈஸியாக வில்லை முடிச்சிடலாம். ஸோ வில் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் சீரியஸ் இஷ்யூ ஆக்சுவலி. அது ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இஷ்யூ தான். ஸோ அதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்குது இங்கே. செகண்டாக என்ன அப்சர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் டு பிலீவ் இந்த அடாப்ஷன் வந்துட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த வெங்குபாய் அம்மா வந்துட்டு இந்த மொண்டூரு அவங்கள அடாப்ட் பண்ணது ரொம்ப சஸ்பீஷியஸா இருந்து அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த டீட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணது மே 1982. ஆனா அடாப்ட் பண்ணது அடாப்ஷன் டீட் படி ஒரு மாசம் முன்னாடி. ஆனா இந்த மொட்டூரு, அதாவது இந்த மைனர் சைல்டு வந்துட்டு பிறந்தது ஜஸ்ட் 7 months ago. அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த பில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஜஸ்ட் 7 or 8 months தான். இந்த குழந்தை 8 months இருக்கும்போது ஒரு கார்டியன் மாதிரி ஒருத்தர் வராரு. இந்த வெங்குபாய் அம்மாவோட சொத்தெல்லாம் வெங்குபாய் வந்துட்டு இந்த குழந்தைக்கு எழுதி வச்சுட்டதா ஒரு இது மாதிரி கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 monthsல இந்த வெங்குபாய் அம்மா இறந்துடுறாங்க. ஸோ இது எல்லாமே ஹைலி சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கேஸ்ல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது யார் இந்த அந்த அந்த டைம்ல குழந்தையா இருந்த அந்த மொட்டூரு அவங்களோட சைடு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காளி பிரசாத்னு சொல்லி இவங்களோட பேரன் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சொத்துரிமை வந்துட்டு வெங்குபாய் அம்மா அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது அதுவும் ஹைலி சஸ்பிஷியஸா இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்டா வந்துட்டு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் தான் சுப்ரீம் கோர்ட்டோடது. அதாவது நீங்க ஒரு அடாப்ஷன் டீட் மியரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னுக்காக நீங்க அது அல்டிமேட்டா இருக்கணும்னு இல்ல, அது அல்டிமேட் ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஒரு கேஸ், ஒரு டிஸ்பியூட் ஏதாவது வந்தா நீங்க அடாப்ஷன் டீட் வந்துட்டு மறுபடியும் ப்ரூவ் பண்ணணும் வித் காஜென்ட் எவிடன்ஸ். வந்துட்டு நீங்க இந்த அடாப்ஷன் டீடை மறுபடியும் ப்ரூவ் பண்ணணும். இந்த கேஸ்ல வந்துட்டு ப்ரூவ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ராப்பரா வந்துட்டு இந்த அப்பலன்ஸ், அதாவது இந்த மைனர் சைல்டா இருந்த மொண்டூரு அவர் வந்துட்டு இந்த அடாப்ஷன் டீடு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, நான் வந்துட்டு உண்மையாவே வெங்குபாய் அம்மாவோட அடாப்டட் சன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடாப்ஷன் டீடுக்கும் அங்கே வேலிடிட்டி இல்லாமல் போயிடுது. இந்த எண்ட் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு அப்பீல் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த அப்பீல் டிஸ்மிஸ் பண்ணிட்டு பில் வந்துட்டு இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் அந்த கேஸ். ஸோ சிம்பிள் கேஸ் தான். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். வில் எப்பவுமே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான இஷ்யூ தானே. ஸோ டிஸ்பியூட்ஸ் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு கிரே ஏரியாவா இருந்திருக்கு. இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இப்போ கிளியரா சொல்லியிருக்கு. அவ்வளோதான். அதாவது ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு அட்டெஸ்ட் பண்ண பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு எந்த விதமான சப்ஸ்டிடியூட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டெஸ்டட் பர்சன் வந்துட்டு அவங்க வந்துட்டு சைன் போட்டிருந்தது வந்துட்டு ப்ரூவ் பண்ணா மட்டுமே தான் அந்த வில்லே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அபிராம். ஸோ அபிராம் இப்போ ப்ரெசென்ட் பண்ண கேஸில் அவங்க யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 கேஸ்லையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம 3 பேர் தான் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இது 2 பேர் வரல. ஸோ அவ்வளோதான் என்னுடைய கேசஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த கேஸில் இதுக்கு முன்னாடி இருந்ததில் சும்மா கேட்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்லணும்னாலும் சொல்லுங்கள். வி மே ரேப் அப் இன் 5 minutes. அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி.
ஓகே. நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கேட்குறாங்க. நான் இன்னொரு தடவை வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நோட்ஸோடைய டிரைவ் லிங்க்கும் சேட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமேல் எல்லா வாரமும் செஷன் நடத்தலாம், கண்டினியூ பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரையும் சந்திப்போம். யாருக்கா ஏதாவது சொல்லலாம்னு சொல்லலாம் ஆன் பண்ணி. Is this the first session you're conducting? இல்ல முன்னாடில இருந்தே நடந்துட்டு இருக்கா? இல்லை, நம்ம ஏற்கனவே 2022 இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் ஜட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 10-11 செஷன்ஸ் பண்ணியிருந்தோம். தென் ஹேட் தி செமஸ்டர் பிரேக். ஸோ அதுலேருந்து அப்படியே எல்லாரும் கொஞ்சம் காலேஜோட பிஸி ஆகிட்டோம். ஸோ யூஆர் ஜஸ்ட் ரிவைவிங் அவர் பாஸ்ட். சூப்பர். இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் பண்ணோம், 23 பண்ணோம். ஸோ 23 ஜூன் வரைக்கும் பண்ணோம்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் சம்மரிஸ் இப்போ நான் அனுப்பிச்சிருக்க டிரைவ் லிங்க்ல இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். எல்லா வாரமும் ஒரே லிங்க் தான், அது அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் இனிமேல். ஓகே சார். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் இப்போ இதை அட்டென்ட் பண்றேன். 2 ஜட்மெண்ட்ஸ் நடந்தது தான் அட்டென்ட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ் ஆயிடுச்சு. போத் ஆஃப் தெம் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. தேர்ஸ் நோ டவுட்டே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி. அண்ட் அந்த நோட்ஸுமே நீங்க அதை பர்சனலா அப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஆர் டு ரிசோர்ஸ் ஃப்ரம்? ஆமா மேம், நம்ம ஜட்மெண்ட் படிச்சு நோட்ஸ் எடுக்கிறோம். சூப்பர். வெல் டன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.